உச்ச நடிகருக்கு ஜோடியாக எந்திர மனிதன் படத்தில் நடித்து வரும் உமி நடிகை இப்போது புதிதாக ரியல் எஸ்டேட் பிசினஸில் குதித்துள்ளாராம். இங்குள்ள ஒரு பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கும் லண்டனில் உள்ள கட்டுமான நிறுவனத்துக்கும் தூதராக செயல்பட்டு காரியத்தை கச்சிதமாக முடித்திருக்கிறார். இங்குள்ளவர்கள் லண்டனில் இடம் வீடு வாங்கவும், அங்குள்ளவர்கள் இங்கு இடம் வீடு வாங்கவும் இவரை அணுகலாம் என்கிறார்கள். டீலிங் முடித்த பிறகு கணிசமான தொகை கமிஷனாக நடிகைக்கு கிடைக்குமாம். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த ஏப்ரல் மாதத்தில் தனது ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திடீரென ரத்தானது. இந்நிலையில் ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ரஜினிகாந்த் வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ளார். 5 நாட்கள் நடக்கும் இந்த முதல்கட்ட சந்திப்பு நிகழ்ச்சி 19ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் கரூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களை அவர் சந்திக்கிறார். விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் வனமகன். சாயிஷா சைக்கிள் நாயகியாக நடித்துள்ள படத்துக்கு திரு ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ளார். மே 19ஆம் தேதி வெளியீடாக இருந்த படத்துக்கு தணிக்கை அதிகாரிகள் சான்றிதழ் வழங்கினார்கள். ஆனால் தமிழ் திரையுலகின் வேலை நிறுத்தத்தை முன்வைத்து மே 19ஆம் தேதி வெளியீட்டிலிருந்து பின்வாங்கியது. தற்போது ஜூன் 23ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ், கஜோல், அமலாபால், சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் வேலையில்லா பட்டதாரி 2. வண்டர்பார் நிறுவனம் மற்றும் தானு இருவரும் இணைந்து தயாரித்து வருகிறார்கள். ஷான் ரோல்டன் இசையமைத்து வருகிறார். இப்படத்தின் மொத்த படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜூலை 28ஆம் தேதியான தனுஷின் பிறந்தநாள் அன்று இப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் நந்தகோபால் அடுத்து தயாரிக்கும் படம் 96. இந்த படத்தில் முதல் முறையாக விஜய் சேதுபதியுடன் த்ரிஷா ஜோடி சேர்ந்து நடிக்கிறார். இந்த படத்தை புதுமுக இயக்குனர் சி. பிரேம்குமார் இயக்குகிறார். இவர் விஜய் சேதுபதிக்கு பெயர் வாங்கி கொடுத்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் படத்தின் ஒளிப்பதிவாளர். இந்த படத்தின் முதல் பார்வை போஸ்டர் காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியானது. இதன் முதல்கட்ட படப்பிடிப்பு விரைவில் கும்பகோணம் பகுதியில் நடைபெறுகிறது. இதில் இளம் வயது விஜய் சேதுபதி த்ரிஷா வேடத்தில் நடிப்பதற்கான நடிகர் நடிகை தேர்வு நடைபெற்று வருகிறது. சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் படம் விவேகம். விவேக் ஓபராய், காஜல் அகர்வால், அக்ஷரா ஹாசன் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பல்கேரியாவில் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தினை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிட முடிவு செய்துள்ளார்கள். இந்நிலையில் AR முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்து வரும் ஸ்பைடர் படத்தையும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியே வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் பெரிய முதலீட்டு படங்கள் வெளியானால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஏதாவது ஒரு படம் பின்வாங்கும் என்று தகவல் பரவி வருகிறது.